ஓடி ஓடி கஷ்டப்பட்ட, ஓடி ஓடி எல்லாருக்காகவும் ஓடின, சுயமரியாதையை விட்டு ஓடின, என்ன பேர் வாங்கிட்ட நினைச்சு பாரு உன்னுடைய கருமாப்பழம். இன்னைக்கு முதுகுல குத்தனவன் தான் நிறைய பேர். நான் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உன் மனசாட்சிக்கு தெரியும். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது பண நெருக்கடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அது உண்டு. தமிழில் 2 விஷயத்த சொல்லுவாங்க கடகராசி பொறுத்தளவு. இன்னைக்கு விளக்கம தேடி வாங்காதவனும் இருக்கான், வாங்கினவனும் இருக்கான், செருப்படி வாங்கினவனும் இருக்கான், இருந்துட்டு தான் இருக்கான். அவ்வளோ கஷ்டப்பட்டும் இன்னைக்கு மரியாதை இல்லாமல் நிற்கிற ஒரே ஆள் கடகராசி. கடகராசி நேயர்களே, கர்மா பலன். ஓடி ஓடி கஷ்டப்பட்ட, ஓடி ஓடி எல்லாருக்காகவும் ஓடின, சுயமரியாதையை விட்டு ஓடின, என்ன பேர் வாங்கிட்ட நினச்சி பாரு உன்னுடைய கருமாப்பலன். இன்னைக்கு முதுகுல குத்தனவன் தான் நிறைய பேர். நான் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உன் மனசாட்சிக்கு தெரியும். நம்ப வச்சு ஏமாத்தினது, குடும்பத்தில் ஏமாத்தினது, நம்ப வச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்றது, நம்ப வச்சு ஒரு பையனை எடுத்தது, போனது வந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. அதாவது இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் இதுலேயும் சில முக்கியமான சில பிரச்சனைகள்லாம் உனக்கு நிறைய இருக்குது. இந்த கர்மா பலன் வந்ததுக்கு அப்புறமா நான் உனக்கு சில விஷயம் சொல்கிறேன். உன்னுடைய கர்மா வேலை செய்யுது அப்படிங்கிறத, இதெல்லாம் இருந்ததுன்னா உன் கர்மா உனக்கு இப்பயும் உனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் உன்னுடைய கர்மா பலன் ஏதோ ஒரு விதத்தில் வேலை செய்யுது. அப்போ உன்னுடைய கர்மா பலனை நீ தீக்கணும் அப்படின்னு அர்த்தம். மெடிக்கல் இஷ்யூ இருக்கும், உடல்நல பிரச்சனைகள். ஒருத்தருக்கு குடும்பத்தில் நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு படுத்தும், ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு படுத்தும். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது பண நெருக்கடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அது உண்டு. கெரியர் growth, தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா? என் கெரியர் என்ன இவ்வளோ என் கெரியரே ரொம்ப ஸ்பாயிலாக போச்சுப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஜாப் லாஸ், எத்தனையோ பேர் வேலையை இழந்திருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம், வேலையை முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், கர்மா பலன். அடுத்ததா மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமாக இருக்கு, என்னையா இது எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அதே போல டிப்ரெஷன் சொல்லுவா, மனச்சோர்வு அதிகமாக இருக்கு இந்த கர்மா. ஃபேமிலி ப்ராப்ளம், இதில் குடும்ப சிக்கல்கள், கணவன் மனைவி, மனைவின்னா கணவன், மரியாதையே கிடையாதுங்க கடகராசிக்கலாம். ஆயில்ய நட்சத்திரம் மாதிரி ஏதோ ஓரளவுக்கு அப்படியே கௌரவமாக இருந்துக்கலாம், காசு பணம் இருந்ததுன்னா கௌரவமாக இருந்துக்கலாம். இந்த பூசம் கடகராசி, புனர்பூசம் நட்சத்திர கடகராசியெல்லாம் அடி வாங்காத குறை தான். தமிழில் 2 விஷயத்த சொல்லுவாங்க கடகராசி பொறுத்தளவுக்கு. இன்றைக்கும் விளக்கம தேடி வாங்காதவனும் இருக்கான், வாங்கினவனும் இருக்கான், செருப்படி வாங்கினவனும் இருக்கான், இருந்துட்டு தான் இருக்கான். அவ்வளோ கஷ்டப்பட்டும் இன்னைக்கு மரியாதை இல்லாமல் நிற்கிற ஒரே ஆள் கடகராசி தான். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் இந்த ராசிக்கே உரிய இன்னொரு சில விஷயங்கள் என்னென்ன, லீகல் இஷ்யூ, நீதிமன்ற விஷயங்கள் பயங்கரமாக இருக்குது. குறையுமா குறையாதா எனக்கு, அந்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், சொத்து தகராறு இருக்குது. நிஜத்தில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க, ரைட். இருக்கா இல்லையாங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ட்ரஸ்ட் இஷ்யூ, நம்பிக்கை பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஹிடன் எனிமீஸ், மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லுவோம், உண்டு. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சிவ் நிறையா இருக்குது, எதிர்பாராத செலவுகள். ப்ரமோஷன் டிலே, பதவி உயர்வு தாமதம். மேரேஜ் டிலே ஆறுது. டிவோர்ஸ் ரிஸ்க், விவாகரத்து அபாயம், இது உறுதியாக அல்ல சாத்தியமான சவாலாக இருக்கு. அதே போல லக் பிரேக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. திடீர்னு நல்ல வாய்ப்பு கிட்ட தடங்கலாறுது. கர்மா சைக்கிள், கர்மா சுயற்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்கணும், அதாவது ஆன்மீக விழிப்புணர்வு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நல்ல தொடக்கம். எந்தெந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணியிருக்க, எந்தெந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணல அப்படிங்கிறத நீ கரெக்டாக பார்த்துட்டு வந்தால் தான் லைஃப்பில் சரியாக வர முடியும். இன்றைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. உனக்கு பெண்ணாலும் பிரச்சனை வரலாம், சொத்து மூலமாக ஏமாற்றப்படலாம், உன் சொந்த வீட்டையே வேற ஒருத்தன் வேற விதமாக எழுதி வாங்கிக்கலாம், கணவன் மனைவி ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்து அதுவே ஒரு விவாகரத்தாக கூட மாறலாம். இதெல்லாம் உன்னுடைய கர்மா பலன். உன் குடும்பத்தில் நீ நல்ல கர்மாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தீய கர்மாவாக இருந்தால்
குடும்பத்தில் சிறு மரணம் ஏற்படும், துக்க செய்தி வரும். ஸோ இதெல்லாம் இந்த 2026லேயே இருக்கு. அதனால எங்க என்ன எப்படி செய்யணும், என்ன கடகராசி யோசிச்சு செய்யுங்க. எந்த விஷயத்திலையும் அவசரப்படாது. உன்னுடைய அவசரம், உன்னுடைய கோபம், உன்னுடைய சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அடிக்கடி சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது சில ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காயத்தை விதைத்தால் தனிமை பாடம் வரும். நீ ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருந்தேன்னு தனிமையில் இருந்துட்டு தனிமையில் கஷ்டப்பட்டுண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்கள் இதயம் பலவீனமானது அல்ல, அது அளவுக்கு அதிகமான அன்பால் நிறைந்துள்ளது. ஆனால் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை திருப்பி கொடுக்கக்கூடும். நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் உனக்கு நிறைய நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தெய்வ வழிபாடு நிறைய பண்ணு. நீயும் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம், அதாவது கும்பகோணம், எல்லாருக்குமே கேள்விப்பட்ட ஊர். அந்த ஊரில் கம்பகேஸ்வரர் ஆலயம்னு இருக்கு. கம்பகேஸ்வரர், கடகராசி கம்பகேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்கு. நேரம் கிடைக்கும்பொழுது அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், யோகமாக இருக்கும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கடகராசி பொறுத்தளவுக்கு நீர் ராசி அப்படின்னு சொல்லுவா. மெதுவாக எப்போ டைம் கிடைக்கிறதோ போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலனில் 12 ராசிக்கான பொது, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தம்ங்கிறது பார்க்குறேன். அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம், கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு இன்ன ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த ஹோமம் பண்ணினா, ஒரு ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.